நீங்க எல்லாம் கொடுக்க ஆசைப்பட்டாலும் அது பேஷண்ட்டுக்கு செட் ஆகணும். சில டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் யார் கிட்னி மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க முடியும். அப்ப இப்பயே டெஸ்ட் எடுத்து பார்த்தலாம் டாக்டர். அப்ப வாங்க. என்ன நான் டெஸ்ட் வரேன், எடுங்க? blood test பண்ணுங்க. நான் இல்ல டாக்டர். நான் நீங்க தரேன். வேற யாரும் நான் கிட்னியை தரேன். என்ன டெஸ்ட் எனக்கு டெஸ்ட் எடுங்க? பண்ணுங்க. நான் வரேன் டாக்டர் ப்ளீஸ். ஐயோ என்ன பாக்குறீங்க? எனக்கு ரத்தத்தை பார்த்தாலே பயம் வரும். ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட வியாதி கிடக்கு. என்னாலலாம் டெஸ்ட் எல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. நர்ஸ், முதல்ல இவங்க எல்லாருக்கும் பிளட் டெஸ்ட் எடுங்க. ஓகே டாக்டர். முதல்ல பிளட் டெஸ்ட் கொடுங்க. மா, அடுத்து வாங்க. ஐயா நான்லாம் குடுக்கல. யோ, சாதாரண குடும்ப பிரச்சனைய இப்படி 2 ஊர் பிரச்சனையாக்கி இப்படி பஞ்சாயத்துல கொண்டு வந்து விட்டுட்டீங்களேயா? எதியா குடும்ப பிரச்சனை? எங்க ஊர் சாமியையே அசிங்கப்படுத்திருக்கானுங்க. அது என்ன குடும்ப பிரச்சனையா? சிதம்பரம் ஐயா எம்பிட்டு பெரிய மனுஷன். அவர் எங்க ஊருக்கு என்னென்ன பண்ணிருக்காரு. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எங்க ஊர் சாமி. அவரை போய் இந்த சின்ன பையன் காலில் விழ வச்சு அசிங்கப்படுத்திருக்கான். அவரை விழ வச்சது எங்க ஊரை அவமானப்படுத்துறதுக்கு சமம். அந்த மனுஷன் உசுர கையில புடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில போட்டு கிடக்குறாங்க. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்க குடும்பத்தையே சும்மா விட மாட்டோம், வேற அறுத்துருவோம். நீ என்னம்மா புள்ள வளர்த்து வச்சிருக்க? குடும்பமா திட்டம் போட்டு அசிங்கப்படுத்திருக்கீங்க. இந்த கிறுக்கு பையன் தான் இப்படி பண்ணான்னா குடும்பத்து ஆளுங்க நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அதை தடுத்திருக்கணும்ல. அதை விட்டுப்புட்டு அந்த மனுஷன் சின்ன பையன் காலில் விழுறத தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. இதுல இருந்தே தெரியுதுல்ல இது குடும்பமா சேர்ந்து பண்ண விஷயம். பாவம் அந்த பெரிய மனுஷன் அவமானம் தாங்க முடியாம மனசு ஒடிஞ்சு போய் உசுர கையில பிடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு. அந்த மனுஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நாங்க குடும்பத்தோட புதைச்சிருவோம் உங்களை. யோ, என்னையா பேசுறீங்க? பஞ்சாயத்தின் கூண்டதுக்கு அப்புறம் ஆளுக்கு ரவுடி தனமா பேசினா என்ன அர்த்தம்? என்ன ஏதுன்னு பேசுறதுக்கு தானே இப்படி கூடி இருக்கோம். அதை விட்டு இப்படி அடிதடியா பேசி 2 ஊருக்கும் நீங்க சண்டை இழுத்து விடுறீங்க. அப்புறம் இவங்க பண்ண கருத்து சும்மா இருக்க சொல்றீங்களா? எங்க சிதம்பரம் கும்பிட்டு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் இவங்களுக்கு இருக்குது. என்னம்மா பிள்ளைய வளர்க்குறீங்க? பொறுப்பா வளர்க்க மாட்டீங்களா? பெரிய மனுஷங்கிட்ட எப்படி நடக்கணுங்கிற தராதரம் வேண்டாமா? தருதலை மாதிரி ஒரு பிள்ளைய வளர்த்துட்டு ஊர் பெரிய மனுஷனை அசிங்கப்படுத்தி இந்த ஊரையே அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்க. உங்க யாரையும் நாங்க சும்மா விட மாட்டோம். ஏமா, உன் புள்ளதான் கூறுகிட்டு திமிரெடுத்து அலையறானே. வீட்டுக்கு பெரிய மனுஷன் தானே நீனு. என்ன பண்ணிருக்கணும் நீனு? இவனை 4 சாத்தி புத்தி சொல்லியிருக்க வேண்டாம். அவரை காலில் விழ சொன்ன நாக்கை இழுத்து வச்சு அறுத்திருக்க வேண்டாம். அதை விட்டுப்புட்டு அம்புட்டு பெரிய மனுஷனை இந்த ஈனப்பைய காலில் விழ வச்சு குடும்பமா சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் ஒரு ஜென்மமா? ஏப்பா மாணிக்கம், உனக்குமா அறிவில்ல? உன் மருமகனுக்கு நீயாவது புத்தி சொல்ல வேணாம்? குடும்பமா சேர்ந்து பெரிய பாவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவர் ஆஸ்பத்திரியில இருந்து நல்லபடியா வர்ற வரைக்கும் ஒரு பயலும் இந்த இடத்த விட்டு நவர முடியாது. யோ, இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? எங்களை பேச விடாம இப்படி நீங்களே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நடந்தது நடந்து போச்சு. அவங்களே மன்னிப்பு கேட்க தயாரா இருக்காங்க. அதை விட்டு இப்படி வீம்பு பிடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? யாருக்கே அவனு இந்த பையனோட மன்னிப்பு? முதல்ல அவனை இங்க எங்கள்கிட்ட ஒப்படையா? என்னையா சொல்றீங்க? என்ன சொல்றமா?
உங்க ஊர்க்காரங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொன்ன நினைச்சீங்கன்னா அது நடக்காது. முதல்ல அவனை என்கிட்ட ஒப்படைங்க. அவனை நாங்க கவனிச்சுக்கிறோம். என்ன இது இது முறையான பேச்சே தெரியலையே. இவங்க என்ன முறையாவா நடந்துக்கிட்டாங்க? முதல்ல அந்த பயலை என்கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்க. அவனும் அவன் குடும்பமும் எங்க சிதம்பரம் ஐயா நல்லாயி வர்ற வரைக்கும் இங்க இருந்து போக முடியாது. யோ, என்னையா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? அவனை இழுத்துட்டு வாங்க. ஐயா 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 என் புள்ளைய நல்லா போடு. ஐயா ஐயா என் புள்ளைய நீங்களாவது சொல்லுங்களேன் ஐயா, என் புள்ளைய கிட்ட சொல்லுங்க. ஐயா 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 என்னம்மா புள்ளைய வளர்த்துட்டு? ஐயா ஐயா என் புள்ளைய ஒண்ணு செஞ்சிடாதீங்க ஐயா. அவன் பண்ணது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு இவனை அப்படி அடிக்கிறது சரியில்லைங்க. ஊர் பெரியவங்க நீங்களாவது சொல்லுங்களையா, என் புள்ளைய விட்டுட சொல்லுங்களேன். அவன் இதை வேணும்னு பண்ணலையா. அவங்க அப்புச்சி சபையில வச்சு கண்ட மேனிக்கு பேசுனதுனால என் புள்ள மனசு ஒடிஞ்சு போய் அந்த அவமானத்துல அப்படி பண்ணிட்டான். என்ன இருந்தாலும் அவன் பண்ணது தப்புதான் ஐயா. அம்புட்டு பெரிய மனுஷனை என் புள்ள கால விழ வச்சது தப்புதான் ஐயா. அதுக்காக யார்கிட்ட வேண்டாலும் மன்னிப்பு கேட்க நான் தயாரா இருக்கேன். என் மருமக கால விழுந்து கூட மன்னிப்பு கேட்க தயாரா இருந்தேன். ஆனா அதுக்குள்ள அவங்க அப்புச்சிக்கு இப்படி நடந்துருச்சு ஐயா. எதுவா இருந்தாலும் என்ன எதுன்னு பேசிக்கலாம் ஐயா. என்னம்மா பேச்சு பேசுற? அங்க மனுஷன் மனசு நொறுங்கி உசுருக்கு போராடிட்டு இருக்காரு. நீ என்னடா சாவகாசமா பேசிட்டு இருக்க? ஐயா, சிதம்பரம் ஐயாவும் அவர் பொண்ணும் எங்களுக்கு குலசாமி மாதிரி. அவங்களை என்னைக்கு நாங்க அவமானப்படுத்தணும்னு நினைச்சதே கிடையாது. ஏதோ தெரியாம நடந்து போச்சு. அதுக்காக எங்க குடும்பம் அந்த மனுஷன் கால விழுக்கு தயாரா இருக்கும். அவருக்கு எதுவும் ஆகாதுங்க. நாமளா கற்பனையா உன்னை பேசி பிரச்சனைய பெருசா வளர்க்க வேணாம் ஐயா. ரெண்டு குடும்பமும் ஒன்னா இருக்கணும். அதுக்கு என்ன வழியோ அதை பேசுங்க ஐயா. இப்படி வன்முறையில இறங்கிட்டா பிரச்சனை பெருசா தானே ஆகும். ஆமாங்க, நீங்க உங்க ஐயா மேல உள்ள பாசத்துல ஆத்திரத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை வரதான் செய்யும். ஐயா ஐயா, நீங்க சொல்ற எதையும் நாங்க கேட்கறதா இல்ல. எங்க ஐயா நல்லபடியா வர வரைக்கும் இவங்க யாரும் இங்க இருந்து போக முடியாது. யோ, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அவனை பிடிச்சு கட்டுங்க. ஐயா 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 வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா, சொன்னா கேளுங்க ஐயா. ஐயா, அவனை விட்டுருங்க ஐயா. இதுக்கு அவனை அடிக்கிறீங்க? மரியாதையா வந்துருங்க. என்ன இதுக்கு கட்டி போட போறீங்க? அவனை அடிக்காதீங்க, விட்டுருங்க. வடிவேலு. ஐயோ, என்னைய பண்றது இவனுல? ஏன் நீங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க? ஐயா ஐயா ஐயா, என் பிள்ளைய விட்டுருங்க ஐயா, வேண்டாம் ஐயா. அம்மா, சும்மா நிறுத்துமா. பேசாம அங்க போய் உட்காரு. அதான் உனக்கு நல்லது. அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நீங்க வேண்டிக்கிங்க. அது வரைக்கும் நீங்க எல்லாருமே இங்கதான் இருக்கணும். உன் புள்ள கட்டி போட்டபடிதான் இருப்பான். அது வரைக்கும் உன் தம்பியோ நீயோ அமைதியா இருங்க. ஏய், இவங்களுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காதீங்க. எல்லாம் கேளுங்க ஐயா, எல்லாம் பண்ண வேணாம் ஐயா. இதோட விடுங்கய்யா. ஏன் வளர்த்துக்கிட்டே போறீங்க? ஐயா, வடிவேலு, வடிவேலு. அதிங்க அண்ணமண்டி. டாக்டர், அண்ணா டாக்டர் இல்ல. நீங்க எல்லாரும் அவருடைய பிள்ளைங்களா இருந்தாலும் உங்க யார் கிட்னியும் அவருக்கு மேட்ச் ஆகணும். என்ன டாக்டர் சொல்றீங்க? எஸ். ஆமா, இங்க செந்தில்ன்றது யாரு? நான் தான் டாக்டர். நீங்க? அவரோட மருமகன். உங்க கிட்னி தான் அவருக்கு பக்காவா மேட்ச் ஆகுது. உங்களுக்கு கிட்னி கொடுக்க சம்மதம் தானே? ஆ,
சம்மதம் இருக்க போய் தானே டெஸ்டே கொடுத்தேன். எனக்கு இதுல முழு சம்மதம். பெத்த பிள்ளைங்க கூட பிறந்தவங்களே கிட்னி கொடுக்குற தயங்குற இந்த காலத்துல மருமகன் நீங்க கொடுக்க முன் வந்தது யூ ஆர் கிரேட் சார். நர்ஸ், ஈவினிங் இவருக்கு ஆபரேஷன் பண்ணணும், இவரை கொஞ்சம் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். சார் வாங்க சார். மிஸ்டர் சிதம்பரம் சார், எப்படி இருக்கீங்க? என்ன ஃபீல் பண்றீங்க? இப்போ பரவாயில்ல டாக்டர். இனிமே உங்களுக்கு ஆக்சிஜனே மாட்ட தேவையில்லை. நீங்க ரொம்ப லக்கி. உங்களுக்கு உடனே கிட்னி கிடைச்சிருச்சு. இன்னைக்கு சாயந்தரமே ஆபரேஷன், நாளைக்கே நீங்க வீட்டுக்கு போயிடலாம். உங்க குடும்பத்து ஆளுங்களே கிட்னி கொடுக்குறாங்க சார். யூ ஆர் லக்கி. யாரு கொடுக்குறாங்க டாக்டர்? எனக்காக யார் கிட்னி கொடுக்குறாங்க? உங்க மருமகன் செந்தில் தான். டாக்டர், நான் அவரை பார்க்கணும். அவரை வர சொல்றீங்களா? எஸ், இத வர சொல்றேன். நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ம்? அப்பச்சி தைரியமா இருங்க அப்பச்சி, ஒன்றும் ஆகாது. மாப்பிள்ள, உங்களுக்கு எம்புட்டு பெரிய மனசு. கொடுக்கணும்னு நினைச்ச நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. ஆனா உங்க கிட்னி எனக்கு வேண்டாம். நான் வாழ்ந்து முடிச்சவன், நீங்க வாழ வேண்டியவர். எனக்காக உங்க வாழ்க்கையை பாழாக்கிக்க வேண்டாம். அப்படிலாம் பேசாதீங்க மாமா. என்ன வாழ்ந்து முடிச்சிட்டீங்க? இன்னும் நீங்க பார்த்து அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. இங்க எல்லாரோட பேர குழந்தைய கொஞ்சணும், அவங்க காது குத்து, மொட்டை, கல்யாணம்னு இன்னும் எம்புட்டு சந்தோஷமான நிகழ்வுகளை நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். உங்களுக்கு நான் கிட்னி கொடுக்கிற வாய்ப்பு கிடைச்சது என் வாழ்க்கையோட பாக்கியமா நினைக்கிறேன். இதனால எனக்கு எதுவும் ஆகாது, நீங்க பயப்படாதீங்க. இல்ல மாப்பிள்ள, நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு இதுக்கு ஒப்புக்கல. மாமா, அப்பா இல்லைன்னா பிள்ளைங்க எம்புட்டு கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் பட்ட கஷ்டம் என் அமுதாவுக்கு வரக்கூடாது. அவங்களுக்கு ஏற்கனவே அம்மா இல்லை. நீங்களாவது கடைசி வரைக்கும் அவ கூடவே இருக்கணும். மாமா, உண்மையிலேயே நீங்க என்ன மாப்பிள்ளையா நினைக்கிறதா இருந்தா நான் சொல்றத கேளுங்க. நீங்க நான் கொடுக்கிற கிட்னிய ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது ஏன் மேல சத்தியம். அச்சா, என்ன நீங்க? அச்சா, இப்ப எதுக்கு அழறீங்க? அதான் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இனிமே நீங்க தைரியமா இருக்கணும். கண்ணை தொடங்க. சின்ன புள்ள மாதிரி என்ன இது? சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டு. இல்ல மாப்பிள்ள, உங்க நல்ல மனசு தெரியாம உங்களை போய் நான் தப்பா பேசிட்டேனே, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. என்ன மச்சான் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? உங்க நிலைமையில நான் இருந்தாலும் அப்படிதான் நடந்திருப்பேன். நீங்க பண்ணதுல எந்த தப்பும் இல்ல மச்சான். நான் எதையும் மனசுல வச்சுக்கல. நீங்க எதையுமே மனசுல வச்சுக்கலங்கிறத நீங்க பண்ண விஷயமே சொல்லிடுச்சு மாப்பிள்ள. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நான் காலத்துக்கு உங்களுக்கு நன்றியோட இருப்பேன். பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. உங்க குடும்பம் எங்களுக்கு பண்ணதை விட நான் ஒன்னும் பெருசா பண்ணிடல. இதுவே எங்களுக்கு நீங்க பண்ணதுக்கு சின்ன கை மாறுதான் மச்சான். இதெல்லாம்
பெருசா பேசாதீங்க. விடுங்க. செந்தில் சார், உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கணும் வாங்க. ஆ சரி, வரமாச்சேன். அண்ணன் நானும் போயிட்டு வந்துடுறேன். பாத்தி இல்லாத உனக்கு எங்க அம்மா தான் எல்லாமே. அதே மாதிரி தான் அப்பா இல்லாத எனக்கு உங்க அப்பா தான் எல்லாமே. அவர் உசுரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கு. ஆளாளுக்கு எனக்கு நன்றி சொல்லி என்னை பிரிச்சு பார்க்காதீங்க. நீ என் குடும்பத்துக்காக உன் குடும்பத்தை விட்டு வந்து எங்களுக்காக நீ பண்ணுனதை விட இது ஒன்றும் பெருசு இல்லை. ஒன்றும் இல்லாத என்ன இன்னைக்கு வாத்தியார் ஆக்குனதை விட இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை அமுதா. அது மட்டும் இல்லை, அமுதாவோட பாசம், காதல், இது எல்லாத்தையும் விட இது ஒன்றும் ஆமாண்டி. என்ன ரிப்போர்ட்ல எவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு? சரியான டெஸ்ட் எடுத்தீங்களா? சொல்லுங்க. ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு சார். ஒரு நிமிஷம் இருமா, நான் முதல்ல அவரை செக் பண்ணணும், அதுக்கப்புறமா ஆபரேஷன் வச்சுக்கலாம். வாங்க. என்ன செக்அப் பண்ணிருக்கீங்க?
என்ன ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்கீங்க? இவ்வளவு பெரிய விஷயத்த அசால்ட்டா பண்ணிருக்கீங்க. என்னாச்சு டாக்டர்? பேஷண்ட் எதுவும் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரா? இங்க பாருங்க, இந்த ஆபரேஷன் பண்ணிருந்தா ஆபத்து அவருக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். என்ன டாக்டர் நீங்க சொல்றீங்க? அப்புறம் நல்லா இருக்கிற மனுஷனுக்கு தேவையில்லாம ஆபரேஷன் பண்ணா பாதிக்கப்பட போறது இவர் இல்ல, இவருக்கு கிட்னி கொடுக்க போற அவரு தான். நல்ல வேளை நான் திரும்ப செக் பண்ணது நல்லதா போச்சு. இவருக்கு கிட்னில பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். அத நீங்க மாத்திரை மருந்துலே சரி பண்ணிரலாமே. மத்தபடி இவர் உயிருக்கு ஆபத்தாகிற மாதிரி எந்த விஷயமும் இல்ல. டாக்டர் இப்போ என்ன பண்றது டாக்டர்? இதை எப்படி நம்ம அவங்கள்ட்ட எடுத்து சொல்றது? நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்களா டாக்டர்? அதுக்காக அதை மறைச்சு ஆபரேஷன் பண்ண சொல்றீங்களா? இப்பவாவது உண்மை தெரிஞ்சிச்சேன்னு சந்தோஷப்படுங்க. நீங்க பயப்படுற மாதிரி ஐயாக்கு எதுவும் ஆகல. ரிசர்ச்ல சின்னதா ஒரு தவறு நடந்து போச்சு. அதுக்காக நிர்வாகம் சார்பா முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க அப்பாவுக்கு இப்போதைக்கு கிட்னி மாத்த வேண்டிய அவசியமே இல்லை. முதா என்ன